ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூஎஸ்பி போர்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த வி மீட்ரு, மற்றபடி லைட்டிங், ஃப்ரண்ட் பேனல் எல்லாம் நார்மலாக இருக்கும். இதில் என்னன்னாக்கா நம்ம ஒரு 2 விஷயம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருப்போம். அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு நம்மளோட ஒரு டெஸ்டிங் தான். ஏன்னா வந்து அது நல்லாவே வந்திருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சிங் வந்து ஹை ஃபில்டர் சுவிட்ச் கொடுக்காம கண்ட்ரோல் டைப்பில் வந்து யூஎஸ்பி ஆக்ஸ் சேஞ்ச் பண்ணுற சுவிட்ச் வந்து நம்ம ரொட்டேட்டிங் டைப்பில் கொடுத்துருப்போம். அது நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்கிறத கான்செப்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். நல்லாவே வந்திருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் அந்த டோன் வந்து மிட் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். இதில் நம்ம வந்து அந்த மிட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். அந்த மிட் கண்ட்ரோல்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாவும் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ஸும் வந்து நம்மளுக்கு ஒரு கிளியரான வாய்ஸும் வந்து எடுத்து கொடுக்குது. இதோட பேக் சைடு வியூன்னு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு சப்புக்கு ஒரு பனானா சாக்கெட்டும், ஒரு கூலிங் ஃபேனு, ஒரு 2.1க்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான சாக்கெட் கொடுத்துருக்கோம். 3 ஆக்ஸு இன்புட் செலெக்ஷனுக்கு ஆர்சியை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஆர்சியை கொடுத்துருக்கோம். ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்து நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான ஃபியூஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு மெயின் ஒயரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெயின் ஒயர் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்டீரியரில் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷான் கம்பெனியோட 4 டிரான்சிஸ்டர் மோனோவும் அந்த மாதிரி 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நம்மளோட ஓன் டிரான்ஸ்ஃபார்மர் தான். நம்ம ரெகுலராக வந்து இதுக்காக ஸ்பெஷலாக வைண்டிங் பண்ணி போடுறோம் டிரான்ஸ்ஃபார்மரு. அந்த மாதிரி ரெகுலராக வந்து நம்ம மெட்டல் லைட் வந்து ஹெவியாக நமக்கு மெட்டல் லைட் போடுவோம். இது வந்து 6 ஆம்ஸ் டயோட்னால் யூஸ் பண்ணி ஒரு கெப்பாசிட்டி வந்து 4700 50 வோல்ட் கெப்பாசிட்டி வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பேஸ் டபுள் ப்ளஸ்ஸு சப்வூஃபருக்கு சேம் ஒரே போர்டாக போடுவோம். இப்போ வந்து மிட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுங்கிறதுனால உங்களுக்கு பேஸ் டபுள் ப்ளஸ்ஸு மிட்டு ஜாயின் பண்ண மாதிரி ஒரு போர்டும், சப்வூஃபருக்கு ஒரு போர்டும் தனியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம வெளியேருந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிடுறோம். நம்மளுக்கு ஸ்டாக் இல்லாததுனால வெளியே ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிடுறோம். குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வெளியிலேருந்து ஒரு கனப்ராண்ட் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். இதில் ஒயரிங் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ரெகுலராக வந்து ஒயரிங் வந்து நல்லா நீட்டாக பண்ணிடுவோம். அதாவது ஒயர் வந்து வெளியிலேயே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து ஒரு சர்வீஸ் பண்ணும்பொழுதும் பார்த்திங்கன்னா ஒயரை வந்து நம்ம எடுத்து ஒரு போர்டை எடுத்து வச்சு சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒயரிங் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற ஒயரிங்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒயரிங் வந்து பக்காவாக பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம என்ன டீட்டெயில் வேணாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். இதிலே 2.1 5.1 வேணும்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.